வணக்கம். முகநூலில் ஒரு தங்கை ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 3 கேள்வி கேட்டிருக்காங்க. சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நிறைய முடி இருந்ததா, அதனால் முடி வளர்கிறது ஈஸியாக தானே இருக்கும். தைராய்டு, சுகர் இந்த மாதிரி பிரச்சனைனால தலைமுடி வளருமா, குழந்தை பேற்றின் போது முடி இழப்பு வருமா, முடி வளருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேயே எனக்கு நிறைய முடி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பராமரிப்பும் ரொம்ப குறைவாக இருந்தது. அது மேலே இருக்கக்கூடிய அக்கறையும் ரொம்ப இல்லாமல் இருந்தது. அதனால் எனக்கு சின்ன வயசில் முடி வளர்ச்சி ரொம்ப குறைபட்டிருந்தது. என்னுடைய முடி வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 35-38 வயசு வரைக்கும் நல்ல முடி வளர்ச்சி இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த நம்முடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்போலேருந்தே ரெடி பண்ணி நாங்கள் தேய்ச்சிட்டு இருந்ததுனால அதுக்கு பிறகு முடி வளர்ச்சி ஓரளவு நல்லா இருந்தது. நல்ல பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது. இப்போ இருக்கிறத விடையும் ஒரு அரை முழம் முடி கூட இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில். இவ்வளோதான் என்னுடைய டோட்டல் முடி. அதுக்கு பிறகு வளரக்கூடிய முடியை நாங்கள் ட்ரிம் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு மேலே வளர்க்குறது கிடையாது எப்போவுமே. முடி ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலில் அந்த அவ்வளோ மெடிசன்ஸ் நம்ம சேர்க்குறதுனால முடி அழகாகவும் இருக்கும். முடி உதிர்வு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. அப்புறம் தைராய்டு, சுகர், குழந்தை பேர், இந்த நேரங்களில் கண்டிப்பாக முடி உதிர்வு கிடையாது, வராது. இதுக்கும் முடி உதிர்வுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முதல்ல நம்முடைய உடம்புல ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது, குறைவாக சுரக்கிறது. இந்த காரணத்தினால தான் தைராய்டு, சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது. இது உடல் உஷ்ணம் தான் முதல் காரணம். ஒரு மனிதனுடைய உடலில் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகும்போது அந்த முடி உதிர்வு, மற்றபடி ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாமே உருவாகும். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வாரத்துக்கு 3 நாள் தலை நிறைய எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. தினமும் எண்ணெய் தேய்க்காட்டிலும் பரவாயில்ல, தினமும் தலை குடிங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நிறைய தண்ணீர் அருந்துங்கள், பழச்சாறு குடிங்க, கீரை வகைகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. குழந்தை பேரும்போது குழந்தைக்கு தாய்ப்பால் நிறைய கொடுக்கும்போது தாயினுடைய உடம்புல இருந்து நிறைய சத்துக்கள் குறையும். அதனால விட்டமின்ஸ் குறையும் போது முடி உதிர்வு ஏற்படுறதா நிறைய பேர் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது காரணம் கிடையாது. நிறைய பெண்கள் குழந்தை பேரும்போது குழந்தைக்கு தடுமம் பிடிச்சிப்போம், சளி பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தலை குளிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் தினமும் தலை குளித்து வாரத்துக்கு 3 தடவை நம்முடைய ஹெர்பல் ஹேர் ஆயில் தேய்ச்சி நல்லா தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த முடி உதிர்வு 100% குறையும். தினமும் தலை குளிக்கிறத மட்டும் கிடையாது கைவிடவே செய்யாதீங்க. இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முடி உதிர்வு இருக்காது. முடி உதிர்வுக்கும் அந்த தங்கை கேட்ட கேள்விகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் குளிக்கிறதையும் எண்ணெய் தேய்ச்சிக்கிறதையும் குறைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடி உதிர்வு ஏற்படும். வாரத்துக்கு 3 நாள் கட்டாயம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதே மாதிரி தினமும் தலை குளிங்க. நாங்கள் வாரத்துக்கு நான் இப்போ சமீபத்தில் நான் செய்யக்கூடிய வேலை அப்படின்னா, தினமும் காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். முடிஞ்ச வரைக்கும் சாயங்காலம் ஒரு ஹெர்பல் ஹேர் பேக், நம்முடைய கார்மேகம் பொடி, பரிசாரம் இந்த மாதிரி ஹேர் பேக் இருக்கு இல்லையா, இதை போட்டு தான் நாங்கள் தினமும் குளிக்கிறது, தினமும் தலை குளிப்போம். ஜஸ்ட் ஒரு 2 நாள் தலை குளிக்கிறத மறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முடி உதிர்வு இருக்கும். எனக்கு இடையில கொஞ்சம் முடி உதிர்வு ஏற்பட்டது. எதனால் அப்படின்னா, 2016 கொரோனா பீரியட் வரைக்கும் நான் சென்னையில் இருந்தேன். அந்த சென்னையினுடைய வெயிலில் எனக்கு முடி உதிர்வு ஏற்பட்டது. சென்னை வெயிலில் இந்த தண்ணிக்கு முடி உதிர்ந்துருமோ அப்படின்னு பயந்து நான் குளிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணேன், தலை குளிக்கிறத அவாய்ட் பண்ணினேன். ஆனால் உப்பு தண்ணிக்கும் முடி உதிர்வுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போவும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி தினமும் குளிச்சிருந்தா நிச்சயம் முடி உதிர்வை நான் தவிர்த்துருந்துருக்கலாம். அந்த நேரத்தில் பயங்கரமான முடி உதிர்வும் முடி நரை விழுதலும் இருந்தது. அது எல்லாத்தையுமே ஊரில் வந்த அப்புறம் தினமும் எண்ணெய் தேய்ச்சி ரொட்டீன் லைஃப்பில் தினமும் குளித்து ஹேர் பேக்கெல்லாம் போட்டு ஓரளவு சரி பண்ணி இப்போ ஒரு 75% வரைக்கும் என்னுடைய தலைமுடியை மீட்டெடுத்துட்டேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். நம்முடைய ஹேர் ஆயில் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஹெர்பல் ஹேர் டை, அதே மாதிரி ஹேர் பேக், கார்மேக பொடி அப்படிங்கிறது ஹெர்பல் ஹேர் டை, அதுவும் ஒரு ஹேர் பேக்கு தான். அதே மாதிரி பரிசாரம்ங்கிறதும் ஒரு ஹெர்பல் ஹேர் பேக். ஸோ அது ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஆயிலும் பயன்படுத்திக்கலாம். 100% முடி உதிர்வை நீங்கள் குறைக்கலாம். நன்றி.